ஹாய் மை சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி கார்டனிங் வீடியோ தான். கார்டனிங்னால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய தோட்டம்லாம் கிடையாதுங்க. இப்போ தான் எங்கள் வீட்டு மாடியில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது திடீர்னு எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியலங்க. சரியான மழைங்க. நானே இருந்து இப்போ தான் கார்டனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ மழை. ஒரு வழியாக மழை விட்டுருச்சுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எங்கள் ஏரியா நியர்பை இருக்க பிளானட் நர்சரியில் தாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினோன்னா, எனக்கு தேவையான கொஞ்சம் க்ரோ பேக்ஸை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அகலமாக இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் நம்ம மண் பரவலாக போட முடியும். விதைகள் போடும்போது செடிகளும் நல்லா வளரும். ஏன்னா நம்ம வைக்கிற செடியெல்லாம் வேறு கொஞ்சம் அதிகமாக வருங்க. அதனால் நல்லா அகலமாக இருக்கிறதும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி நம்ம வாங்கணுன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன பேக்கெலாம் நம்ம பூச்செடிகள் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறி செடிகள் வைக்கணுன்னா நீங்கள் நல்ல பெரிய இந்த மாதிரி அகலமான க்ரோ பேக்ஸ் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் மண் உரம் கலந்த கலவையாக வந்து நான் ஒரு 2 மூட்டை வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுக்கான சில விதைங்க வாங்கினேன். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே கூட சில விதைகள்லாம் போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆர்கானிக்காக கொஞ்சம் நல்ல விதை வேணும்னா நம்ம பிளானட் நர்சரியில் தாங்க அது கிடைக்கும். அதனால் நான் அங்கே கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கினேன். நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 செடி வைக்கணுங்க. அதுக்கு இந்த கலவை மண் பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. அதனால் நான் கொஞ்சம் மண் ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்டு ஜோதி அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் மண் வாங்கிட்டு வந்தேன். இதை தனியாக என் ஒரு ஆளால் செய்ய முடியாதுங்க. அதனால் ஹெல்ப்புக்கு என் பொண்ணை நான் கூப்பிட்டுட்டேன். நான் அவளும் சேர்ந்தே செடி வைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம செடி வைக்கிறதுக்கு வெறும் உரமண்ணே மட்டும் ஃபுல்லாக போட்டால் செட் ஆகாதுங்க. கொஞ்சம் செம்மண்ணோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் மண்ணையோ இந்த மாதிரி கலந்து போட்டால் தாங்க கொஞ்சம் நல்லா நிறைய மண் கிடைக்கும். கலந்து வச்சா தான் செடிகளும் கொஞ்சம் நல்லா வரும். இந்த மண் ஆல்ரெடி ரொம்ப கட்டி போனதுனால எனக்கு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ யூஸ் பண்ணி மண்ணை சுரண்டி எடுத்து பார்த்தேன். அப்பயும் செட் ஆகலை. ஒரு வழியாக தண்ணியை ஊற்றி அந்த மண்ணை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதையும் இதையும் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தாங்க இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் இன்றைக்கி எல்லா க்ரோ பேக்ஸும் ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி 2 க்ரோ பேக்ஸை மட்டும் ஃபில் பண்ணி அட்லீஸ்ட் 2 செடியாவது நான் வச்சுன்னு முடிவு பண்ணேங்க. ஒரு வழியாக உரம் மண்ணையும் இந்த மண்ணையும் கலந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 க்ரோ பேக்ஸ் மட்டும்தாங்க ஃபில் பண்ண முடிஞ்சுது. அதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க செடி வைக்கிறதுன்றது. சரி, இப்போதைக்கு இந்த 2 விதையை மட்டும் நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி நாளைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த 2 க்ரோ பேக்ஸ்க்கு மட்டும் நான் விதையை போட்டேங்க. பச்சை மிளகா ஒரு க்ரோ பேக்லேயும் வெண்டைக்காய் ஒரு க்ரோ பேக்லேயும் போட்டுட்டு இன்றைக்கி இந்த 2 க்ரோ பேக்கை நான் ஃபில் பண்ணி விதையை நட்டு வச்சிட்டேங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே ஈவினிங் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளாலலாம் வைக்க முடியாது. நாளைக்கு இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக மீதி இருக்க க்ரோ பேக்ஸை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்க விதைகளெல்லாம் நம்ம நட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எனக்கு தெரிஞ்சு கார்டனிங்லாம் பண்ண முடியும். ஒரே நாளில் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் அப்படி தான் நினச்சேன். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். உங்களால் என்ன முடியுதோ அது கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியமே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.